ஒவ்வொரு நடிகரும் ஏதாவது கொடுக்குறான்னு வச்சுங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு கூப்பிட்டு கேமராக்கெல்லாம் கூப்பிட்டு இந்த பாருங்க நான் செய்யறேன் அப்படி ஒரு நாளும் செய்யறது இல்லை. கொரோனா நேரத்துல இவனை போன்றவர்கள் தாண்டா ஓடி வந்து உதவ வந்தாங்க. அந்த சொத்தை நான் தின்றுருக்கேன், அந்த நன்றியில சொல்றேன். கடைக்கு போய் வாங்க முடியாது சார், கடையெல்லாம் லாக்கு. எங்க போறது? ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்லாமல் வாழ்ந்த காலம் அது கொரோனால. கடையெல்லாம் பூட்டி வச்சிருந்தாங்க சார். அதற்கு பிறகு தளர்வுகளின் அடிப்படையில வந்துட்டு ரிலீஸ் பண்ணாலும் ரேட்டு கூட. அத்தனையிலும் நம்ம சர்வே பண்ணி வாழ்ந்தோம். சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் எங்கெல்லாமோ வந்து எங்களுக்கு அரிசி கொடுத்துச்சு, பருப்பு கொடுத்துச்சு. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நிலைமைனா அடிமட்ட வறுமையில இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு எத்தனை பேர் வந்து உதவி செஞ்சாங்க தெரியுமா? எத்தனை பேர் ஓடி ஓடி வந்து கொடுத்தாங்க தெரியுமா? அவங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு சர்வதேச கைக்கூலி மாதிரி தெரியுதா? நல்ல மனிதன். எல்லா நடிகர்களும் பாலாவை பின்பற்றினால் சினிமா கலைஞர்கள் மேல மிகப்பெரிய ஒரு அளவற்ற அன்பு வரும். ஒருத்தன் உயர்ந்துடக்கூடாது, ஒருத்தன் உருப்பட்டுறக்கூடாது, ஓடி வந்துடணும் ஊரை. ஆனா அதே சமயத்துல ஒருத்தன் கஞ்சா அடிக்கலாம், தம் அடிக்கலாம், கெட்ட கெட்ட பழக்கங்கள் கொண்டு இருக்கலாம், பெண்கள் விஷயத்துல பல விஷயத்துல தவறு செய்திருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதே ஒருத்தர் சில நாட்கள்லயே வெள்ளை வெட்டி வெள்ள சட்டை கொடுத்துக்கிட்டு பேருக்கு 4 உதவி செஞ்சுட்டு அரசியல் நின்னா நீங்க அவனை ஜெயிக்க வச்சிருவீங்க, ஏன் ஜாதி கட்சி தலைவனா கூட ஆக்கிடுவீங்க. ஆனா ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சா அவன் பின்னாடி யார் இருக்காங்க, அவன் முன்னாடி யார் இருக்காங்க, அவன் சைடுல யார் இருக்காங்கிறத யோசிப்பீங்க. சர்வதேச கைக்கூலி அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய அசிங்கமானது தெரியுமா? அதற்கான ஒரு சிங்கிள்